மீனம் ராசிக்காரங்களின் வாழ்க்கையில நண்பர்களின் துரோகத்தால் ஏற்பட்ட வேதனை ஏற்பட்டிருக்கும். நட்புக்கு இலக்கணம் என்று சொல்லும் அளவிற்கு தான் நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள் மீனம் ராசியினர். ஆனால் அந்த நட்பையும் உங்களுக்கு மிகப்பெரிய நஞ்சாக மாறும் என்று நீங்கள் கனவிலுமே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களின் நிழலாக இருந்து உங்களுடனேயே சாப்பிட்டு உங்களுடனேயே அனைத்து ரகசியங்களையுமே தெரிந்து கொண்ட நண்பர்கள் சரியான நேரம் வந்தபோதுதான் உங்கள் முதுகில் குத்தியிருந்தார்கள். உங்களின் முன்னேற்றத்தை தங்களின் சுயநலத்திற்காக பயன்படுத்தியவங்கள் உங்களின் பலவீனங்களையும் பயன்படுத்தி உங்களை வீழ்த்த பார்த்தார்கள். தொழில், வியாபாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் நண்பர்களை கண்மூடித்தனமாக நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்த போது அவர்கள் உங்களை நிதி ரீதியாகவும் மன ரீதியாகவுமே அடியோடு வீழ்த்தினார்கள். உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமான வதந்திகளையும் சமூகத்துல பரப்பி உங்களின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்தார்கள். எதிரி கொடுத்த அதியை கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் உயிருக்கு உயிரான நண்பன் செய்த துரோகத்தை தாங்க முடியவில்லையே என்று நீங்கள் கதறி அழுத இரவுகள் அதிகம். நண்பர்கள் என்ற பெயரில் உளவிய துரோகிகளின் உண்மையான முகத்தை கண்ட போது மனிதர்களின் மீது இருந்த நம்பிக்கையும் உங்களுக்கு அடியோடு போய்விட்டிருந்திருக்கும். அது நீங்கள் நட்பை ஒரு சாதாரண உறவாக அல்ல, வாழ்க்கையின் ஒரு முக்கிய பந்தமாகவே கருதுபவர்கள் நீங்கள்தான். யாரை நண்பராக ஏற்றுக்கொண்டாலும் அவங்களை குடும்ப உறுப்பினராக போலவே நினைத்து அன்பும் நம்பிக்கையும் ஆதரவும் கொடுப்பீங்க. நண்பர்களின் வெற்றியை தங்களுடைய வெற்றியாக கொண்டாடக்கூடிய பெரிய மனம் உங்களிடம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையின் சில காலகட்டங்களில் இந்த உண்மையான நட்பையே சிலர் தவறாகவும் பயன்படுத்தியிருப்பாங்க. மனம் திறந்து பகிர்ந்த ரகசியங்கள், நம்பிக்கையுடன் கொடுத்த உதவிகள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்த தியாகங்கள் ஆகியவற்றிற்கு பதிலாக கிடைத்தது ஏமாற்றமும் துரோகம்தான். ஏன்னா ஒரு காலத்தில் மீனம் ராசிக்காரங்க நண்பர்களின் வார்த்தையை குடும்பத்தினரின் வார்த்தையை போலவே நம்பியிருப்பாங்க. எந்த சிரமமும் வந்தாலுமே முதல்ல ஓடிச் சென்று உதவியவர்களாகவும் இருப்பாங்க. நண்பரின் கண்ணீரை தங்களுடைய கண்ணீராகவும் நண்பரின் வெற்றியை தங்களுடைய மகிழ்ச்சியாகவுமே எண்ணியிருப்பாங்க. ஆனால் காலம் மாறிய போதுதான் சில நண்பர்கள் சுயநலத்திற்காக மட்டுமே நெருங்கியிருந்தார்கள் என்பது மெதுவாகவே வெளிச்சத்தில் வந்திருக்கும். தேவை இருந்த வரை அன்பாக இருந்தவர்கள் தேவைகள் முடிந்து விலகி சென்றிருக்கலாம். அந்த மாற்றம்தான் மீனம் ராசிக்காரங்களுடைய மனசுல ஆழமான காயத்தை ஏற்படுத்தக்கூடியிருக்கும். மீனம் ராசிக்காரங்க நட்புக்கு இலக்கணம் என்று சொல்லும் அளவிற்கு தான் நண்பர்களுக்காக நீங்க எதையுமே செய்ய தயங்காதவங்களாக தான் இருந்து இருப்பீங்க. ஆனா அந்த நட்பையும் உங்களுக்கு மிகப்பெரிய நஞ்சா மாறும் என்று நீங்கள் கனவிலுமே நினைத்து பார்க்க முடியவும் மாட்டிருந்திருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய நிழலாகவும் இருந்து உங்களுடனேயும் சாப்பிட்டு உங்களுடனேயும் அனைத்து ரகசியங்களையுமே தெரிந்து கொண்ட அவங்க தான் சரியான நேரம் வந்த போது உங்களை முதுகுல குத்தி போயிருந்திருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய முன்னேற்றத்தை அவங்களால சுயநலத்திற்காகவே பயன்படுத்தக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய பலவீனங்கள் அனைத்தையுமே பயன்படுத்தி தான் அவங்க உங்களை வீழ்த்தவும் பார்த்திருக்க சூழ்நிலையும் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்க தொழிலையும் ஆகட்டும், வியாபாரத்திலேயோ இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் நண்பர்களை கண்மூடித்தனமாக தான் நம்பி பொறுப்புகளையும் ஒப்படைத்திருந்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை நிதி ரீதியாகவும் என் மன ரீதியாகவுமே அடியோடு வீழ்த்தக்கூடிய சூழ்நிலையில தான் உங்களை இருந்திருப்பாங்க. அது கூடவே தான் உங்களுக்கு உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் என இல்லாதும் பொல்லாததுமான வதந்திகள் சமூகத்துல பரப்பும் இருந்திருப்பாங்க. உங்களுடைய நட்பெயருக்கு களங்கமும் விளைவிக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு வந்திருக்கலாம். நீங்க எதிரி அடித்த அடியை கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் உயிருக்கு உயிரான நண்பன் செய்த துரோகத்தை தாங்க முடியவில்லையே என்று நீங்கள் கதறி அழுத இரவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. மனதில் இருந்த கவலைகள் குறைய உள்ளது. மனதிற்குள் எந்நேரமும் இருந்து வந்த இனம் புரியாத பயமும் தூக்கமின்மையும் எதிர்காலத்தை பற்றிய தேவையில்லாத கவலைகள் மற்றும் மன அழுத்தம் அனைத்தும் இனி மாயமாய் மறையும். குருவின் அருளால் உங்களின் மனோபலம் அதிகரிக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு உண்டாகும். கடந்த கால கசப்பான அனுபவங்களை
நினைத்து வருந்துவதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தை மகிழ்ச்சியோடு வாழத் தொடங்குவீங்க. மனதிற்குள் ஒரு விதமான தெய்வீக அமைதியும் சாந்தமும் மூடிக்கொள்ள போது உங்களை சுற்றி எப்போதும் நேர்மறையான அதிர்வுகளும் இருக்கும் என்பதால் மற்றவங்களுடன் பழகும் போதும் ஏன் பேசும் போதுமே உங்கள் முகத்தில் ஒரு புன்னகையும் மகிழ்ச்சியுமே தாண்டவமாட உள்ளன. குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்க உள்ளது. இந்த மன அமைதிதான் உங்களின் ஆரோக்கியத்திற்கும் வாழ்வின் அடுத்தடுத்த வெற்றி படிகளுக்குமே அடித்தளமாகவே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே உங்க மனசுல சொல்ல முடியாத பல கவலைகள் இருந்திருக்கும். வெளியில சிரித்து கொண்டிருந்தாலுமே உள்ளுக்குள்ள நீங்கள் குடும்பம், சிறு தொழில், பணம், குழந்தைகளின் எதிர்காலம், உடல்நலம், உறவுகள் என பல விஷயங்களை நினைத்து அமைதியாகவே வேதனைப்பட்ட நாட்களும் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்கள் எப்போது என் வாழ்க்கை நல்ல காலம் வரும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் மீண்டும் மீண்டுமே எழுந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல குரு பகவானுடைய அருளாலையுமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரம் படிப்படியாக குறைந்து நம்பிக்கையும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு உருவாக உள்ளது. அது இதுவரைக்குமே நீங்க தூக்கமில்லாம இரவுகள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வை நோக்கி நகர தொடங்க உள்ளது. தீர்வு இல்லாதது போல தோன்றிய பல விஷயங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் திறக்கப் போது மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அதனால் தேவையற்ற பயமும் பதற்றமே குறைந்து வாழ்க்கையை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அன்பான சூழல் உருவாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண தொடங்குவீங்க. பணம் தொடர்பான அழுத்தங்கள் படிப்படியாக குறைவதால் மனமும் இலகுவாகும். இதுவரை ஒவ்வொரு நாளும் கவலையுடன் விதைத்த நீங்கள் இனி நம்பிக்கையுடன் புதிய நாளை வரவேற்கக்கூடிய நிலைக்கும் வரப்போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எந்நேரமே இருந்து வந்த புரியாத பயமும் என் தூக்கமின்மையோ எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத கவலைகளோ என் மன அழுத்தம் அனைத்துமே இனிவது உங்களுக்கு மாயமாக மறையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய உள்ளது. ஏன்னா உங்களுக்கு குருவின் அருளால உங்களுடைய மனோபலமும் அதிகரிக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் தெளிவான சிந்தனையுமே உங்களுக்கு பிறக்க உள்ளது. கடந்த கால கசப்பான அனுபவங்களை நினைத்து நீங்கள் வருந்துவதை எல்லாமே விட்டுவிட்டு நிகழ்காலத்தை மகிழ்ச்சியோடு வாழ தொடங்க போறீங்க. ஏன்னா மனசுக்குள்ள நீங்கள் ஒரு விதமான தெய்வீக அமைதியும் சாந்தமும் உங்களுக்கு கூடிக்கொள்ள போகுது. உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான அதிர்வுகள் இருக்கிறனாலேயும் மற்றவங்களோடு பழகும்போது உங்களுக்கு பேசும்போதுமே உங்களுடைய முகத்துல ஒரு புன்னகையும் என் மகிழ்ச்சியுமே தாண்டவமாட போகக்கூடிய நிலை உங்களுக்கு வரலாம். குழப்பங்கள் அனைத்துமே உங்களுக்கு நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்க போகக்கூடிய நேரமும் வந்துவிட்டது. இந்த மன அமைதிதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் என் வாழ்வினுடைய அடுத்த வெற்றி படிகளுக்குமே அடித்தளமாகவே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளது. இதுவரைக்கும் நீங்க தூக்கமில்லாத இரவுகளை ஏற்படுத்திய பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்றா உங்களுக்கு தீர்வை நோக்கி நகர தொடங்க உள்ளது. குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து அன்பான சூழலும் உங்களுக்கு உருவாக உள்ளன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முகத்தில் ஒரு புன்னகையும் மகிழ்ச்சியுமே தாண்டவமாட உள்ளன. குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்க உள்ளது. இந்த மன அமைதிதான் உங்களின் ஆரோக்கியத்திற்கும் வாழ்வின் அடுத்தடுத்த வெற்றி படிகளுக்குமே அடித்தளமாகவே உங்க வாழ்க்கையில அமைய உள்ளது. கடந்த சில ஆண்டுகளாகவே உங்க மனசுல சொல்ல முடியாத பல கவலைகள் இருந்திருக்கும். வெளியில சிரித்து கொண்டிருந்தாலுமே உள்ளுக்குள்ள நீங்கள் குடும்பம், சிறு தொழில், பணம், குழந்தைகளின் எதிர்காலம், உடல்நலம், உறவுகள் என பல விஷயங்களை நினைத்து அமைதியாகவே வேதனைப்பட்ட நாட்களும் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்கள் எப்போது என் வாழ்க்கை நல்ல காலம் வரும் என்ற கேள்வி உங்களுடைய மனதில் மீண்டும் மீண்டுமே எழுந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள்ல குரு பகவானுடைய அருளாலையுமே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரம் படிப்படியாக குறைந்து நம்பிக்கையும் நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு உருவாக உள்ளது. அது இதுவரைக்குமே நீங்க தூக்கமில்லாம இரவுகள் ஏற்படுத்திய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீர்வை நோக்கி நகர தொடங்க உள்ளது. தீர்வு இல்லாதது போல தோன்றிய பல விஷயங்களுக்கு எதிர்பாராத வழிகளில் திறக்க போது மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அதனால் தேவையற்ற பயமும் பதற்றமே குறைந்து
வாழ்க்கையை தைரியமா எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் குறைந்து அன்பான சூழல் உருவாகும். தொழிலில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றம் காண தொடங்குவீங்க. பணம் தொடர்பான அழுத்தங்கள் படிப்படியாக குறைவதால் மனமும் இலகுவாகும். இதுவரை ஒவ்வொரு நாளும் கவலையுடன் விதைத்த நீங்கள் இனி நம்பிக்கையுடன் புதிய நாளை வரவேற்கக்கூடிய நிலைக்கும் வரப்போறீங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எந்நேரமே இருந்து வந்த புரியாத பயமும் என் தூக்கமின்மையோ எதிர்காலத்தை பற்றி தேவையில்லாத கவலைகளோ என் மன அழுத்தம் அனைத்துமே இனி உங்களுக்கு மாயமாக மறையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைய உள்ளது. ஏன்னா உங்களுக்கு குருவின் அருளால உங்களுடைய மனோபலமும் அதிகரிக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சலும் தெளிவான சிந்தனையுமே உங்களுக்கு பிறக்க உள்ளது. கடந்த கால கசப்பான அனுபவங்களை நினைத்து நீங்கள் வருந்துவதை எல்லாமே விட்டுவிட்டு நிகழ்காலத்தை மகிழ்ச்சியோடு வாழ தொடங்க போறீங்க. ஏன்னா மனசுக்குள்ள நீங்கள் ஒரு விதமான தெய்வீக அமைதியும் சாந்தமும் உங்களுக்கு கூடிக்கொள்ள போகுது. உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நேர்மறையான அதிர்வுகள் இருக்கிறனாலேயும் மற்றவங்களோடு பழகும்போது உங்களுக்கு பேசும்போதுமே உங்களுடைய முகத்துல ஒரு புன்னகையும் என் மகிழ்ச்சியுமே தாண்டவமாட போகக்கூடிய நிலை உங்களுக்கு வரலாம். குழப்பங்கள் அனைத்துமே